அகஸ்தியர் கைலாச பர்வதத்திலிருந்து வரும்போது 5 காரியம் செய்ய சொல்லி சுவாமி சொல்லி அனுப்புகிறார். அதில் 2வது காரியம் இங்கே நடந்த க்ஷேத்திரம். முதல் காரியம் உத்தரவாகினியாக இருந்த காவேரியை தட்சிணவாகினியாக்கினார். இங்கே இந்த வாதாவில் சம்மாரம் பண்ணிட்டு சிவலிங்க ஸ்தாபனம் பண்ணணும் அப்படிங்கிறது சுவாமியுடைய ஆஜ்ஞை. அதை செய்த இடம். அதற்கப்புறம் மீண்டும் வரார். அதாவது ராவணனை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் வைத்திய சாஸ்திரம், வானசாஸ்திரம், ஜோதிஷ சாஸ்திரம் இதையெல்லாம் ஒரு புத்துயிர் ஊட்டி தன்மைப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ககன மார்க்க குழியை தயார் பண்ணுறாங்க. இந்த வைத்திய சாஸ்திரத்தை பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ககன மார்க்க குழியை மூலியமாக மறுபடியும் இங்கே வரார். இங்கே முருகன் வரவேற்கிற வண்ணமாக வலது கால் முன் வச்சு இடது கால் பின் வச்சு இங்கே முருகன் வந்த உடனே 16 குளிகை தயார் பண்ணியிருக்கார். ஒரு குளிகையை யூஸ் பண்ணி இங்கே வந்துட்டார். மற்ற 15 குளிகையும் தன்வயப்படுத்திக்கிட்டு ஒரு குளிகை கொடுத்து சமாதி ஆகுங்கிறார். சாயுஜ்யமாகுங்கிறார். சமாதின்னு கூட சொல்லுவார். சாயுஜ்யமாகுங்க. நான் எல்லாரும் மாதிரி சாயுஜ்யமாகிட்டா கும்பமுனிங்கிறதுக்கு உண்டான அர்த்தம் இல்லாமல் கூட சரீரத்தை 3ஆக பிரிக்கிறேன்னுட்டு நம்ம கோவிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அருகிலிருந்து தன்னுடைய சரீரத்தை, ஸ்தூல சரீரத்தை கைலாசத்துக்கும், சூக்ஷ்ம சரீரத்தை இங்கேயே, சொப்ன சரீரத்தை சதுரகிரிக்கும். அதாவது இன்னும் சொல்ல போனால் ராமாயண காலத்துக்கு முற்பட்ட கோவில். லிங்கம் உங்களுக்கு மணல் தான். அகஸ்தியர் கையினால் பிடிச்சி வைக்கப்பட்ட மணல். அதுக்கு விபூதி சாத்தி, எண்ணெய் சாத்தி இன்னும் இதுவரைக்கும் பாரம்பரியமாக பாதுகாத்து. உங்களுக்கு நம்ம சுவாமிக்கு மட்டும் இன்னொருத்தரை விட்டு பூஜை எங்கள் பரம்பரையில் ஒரு 3 கிளை இருக்குங்க. இந்த 3 கிளையை தவிர வேறு யாரையும் தொட்டு பூஜை பண்ணுறதுக்கு விடுறதில்லை. காரணம் என்னன்னா மணல் லிங்கம். வர்றவன் தடா அப்படின்னு பண்ணான்னா பிடிச்சா இதுவாயிடும் அப்படிங்கிறதுனால இன்னும் அதே பாரம்பரியத்திலே தான் வந்துட்டு. பக்தி பயணம் நட்டாற்றீஸ்வரர் திருக்கோயில் பற்றி விளக்கும் சிறப்பு செய்தி. பொதுவாக ஒரு ஆலயத்திற்கு எப்படி செல்வோம்?
பாத யாத்திரையாகவோ பேருந்துகளிலோ அல்லது வாகனங்களிலோ சென்று வருவதுண்டு. பரிசலில் கோயிலுக்கு சென்றிருக்கிறீர்களா? ஈரோடு அருகே சுழித்து கொண்டு ஓடும் காவிரியை கிழித்தபடி பரிசலில் சென்றால் ஆற்றின் நடுவே காத்திருக்கிறது அதிசயம். தமிழ் முனிவர் அகத்தியரின் ஆன்மா உறைவதாக கருதப்படும் நட்டாற்றீஸ்வரர் கோயிலின் சிறப்பை விவரிக்கிறது இன்றைய சிறப்பு செய்தி. ஆரவாரமின்றி அமைதியாக ஓடும் காவிரி, உற்சாகத்துடன் பரிசலில் பயணிக்கும் பக்தர்கள், குடகில் உற்பத்தியாகி கர்நாடகத்தை வளமைப்படுத்தி தமிழகத்தின் பூம்புகாரில் கடலில் கலப்பதற்குள் 760 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிறது காவிரி. மேட்டூரை கடந்து பவானி, ஈரோடு என அகண்ட காவிரியாக இரு கரை தொட்டு ஓடும் அந்த நதியின் மையப்புள்ளியில் சரியாக 380வது கிலோமீட்டரில் அமைந்துள்ளது நட்டாற்றீஸ்வரர் ஆலயம். காவிரி உற்பத்தியாகின்ற குடகு என்ற இடத்திலிருந்து காவிரி கடலிலே கலக்கின்ற காவிரி பூம்பட்டினம் என்கின்ற இடம் வரை கிட்டத்தட்ட 760 கிலோமீட்டர். இது 380வது கிலோமீட்டரில் நடுவிலே காவிரியினுடைய நீளவாக்கிலும் இது நடுவிலே அமைந்திருக்கின்றது. காவிரியின் இருபுறங்களிலும் தண்ணீர் ஓடுகின்றது. ஆகவே நட்டாற்றீஸ்வரன் சொல்லி இன்று புகழப்படுகின்ற தலமாக இது அமைந்திருக்கின்றது. சிவபெருமானின் திருமண கோலத்தை காண அனைவரும் கைலாயத்தில் திரண்டதால் வடக்கு உயர்ந்து தெற்கு தாழ அதை சரி செய்ய ஈசனால் அனுப்பி வைக்கப்பட்ட அகத்திய முனிவர் ஈரோடு கரூர் சாலையில் உள்ள காங்கேயம்பாளையம் என்ற கிராமத்தில் வாதாபி பிளவ அரக்கர்களை சம்ஹாரம் செய்கிறார். அதனால் ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் நீங்க மணலால் லிங்கம் அமைத்து அகத்தியர் வழிபட்டவரே நட்டாற்றீஸ்வரர் என்று விவரிக்கிறது ஆலயத்தின் தல புராணம். பிரம்மஹத்தி தோஷம் நீங்கியவுடன் லிங்கத்தை கலைக்க முற்படுகின்றார். அந்த நேரத்தில் இறைவனார், உன்னுடைய தோஷத்தை மட்டும் நீக்குவதற்காக நான் இங்கே எழுந்தருளவில்லை. இனி என்னை யாரெல்லாம் வணங்குகின்றார்களோ அவர்களுடைய அனைத்து தோஷங்களையும் நிவர்த்தி செய்வதற்காக இங்கே நாம் அமர்ந்துள்ளோம். பிரம்மஹத்தி தோஷங்கள் உள்ளிட்ட பல்வேறு தோஷங்களும் நீங்க காசி, ராமேஸ்வரம் தான் செல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. காவிரியின் நடுவே குடிகொண்டுள்ள நட்டாற்றீஸ்வரரை வணங்கினாலே போதும் என்கின்றனர் பலன் அடைந்தோர். அகத்தியரின் ஆன்மா உலவும் இந்த ஆலயத்தை பற்றி நினைத்தாலே அத்தனை தோஷங்களும் இருந்த இடம் தெரியாமல் ஓடிவிடுமாம். இது இந்த கோயிலுக்கு ராமாயண காலத்துக்கு முந்தைய காலகட்டத்து கோயிலுங்கிறனால வடநாட்டுக்காரர்கள் தரிசிப்பாங்க. அகத்தியருக்கு தன 2 அரக்கர்களை அழிச்ச தோஷத்தை பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டதை இங்கே தான் நிவர்த்தி பண்ணி இந்த சிவனை பிரதிஷ்டை பண்ணி அவருக்கு அந்த பிரம்மஹத்தி தோஷம் போச்சு. அதனால ராமேஸ்வரம் தான் போய் பிரம்மஹத்தி தோஷம் போகணும்னு அவசியம் இல்லை. இங்கே வந்தால் கூட இந்த சிவனை வணங்கி இந்த அகத்தியரை வணங்கினாவே பிரம்மஹத்தி தோஷம் போகும். என்னதான் காவிரியில் வெள்ளம் வந்தாலும் 1000 ஆண்டு பழமை வாய்ந்த இந்த நட்டாற்றீஸ்வரர் ஆலயத்திற்கு துளி கூட சேதம் ஏற்படாமல் பார்த்து கொள்வாராம் அங்கு அருள் பாலிக்கும் காவிரி கண்ட விநாயகர். இந்த கோயிலின் தல விருட்சமான ஆத்தி மரம் 6000 ஆண்டு பழமை வாய்ந்தது என்று சிலாகிக்கின்றனர் பக்தர்கள். ஒவ்வொரு கோயில்களுக்கும் ஒரு ஸ்தல விருட்சகம் இருக்குங்க. அதுபோல இங்க இந்த நட்டாற்றீஸ்வரன் கோயிலுக்கு இந்த ஆத்தி மரம் ஸ்தல விருட்சகமா இருக்குது. ஆக்சுவலாக இந்த 6000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது இந்த ஆத்தி மரம். ஏன்னா நாங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆய்வுக்கு இது உட்படுத்தப்படும் போது அது எங்களுக்கு தெரிய வந்தது. மிக சிறப்பு வாய்ந்தது. இது அகத்தியரோட பாடல்கள்லையும் இந்த ஆத்தி மரத்தை சிறப்பை கூறியிருக்கிறாரு. திருப்பதியில் லட்டு, பழனியில் பஞ்சாமிர்தம் என்றால் இங்கு கம்பங்கூழ். கொளுத்தும் கோடையின் வெம்மையை தணிப்பது போல மனதின் வெம்மையை தணிக்கும் ஆற்றல் படைத்தது இந்த கூழ் என சிலிர்ப்புடன் கூறுகின்றனர் பக்தர்கள். சுழித்துக் கொண்டு ஓடும் காவிரியில் பரிசலில் பயணித்து இறைவனை வழிபடுவது சுகானுபவம் என்று உருகுகின்றனர் ஆலயத்திற்கு வருபவர்கள். இந்த மாதிரி ஆடிப்பெருக்கு சமயத்தில் வரும்போது ஆறு நிறைய தண்ணி போகும். அப்போ பரிசலில் வர்றது ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயமா நாங்கள் நினைக்கிறோம். அதுக்கு இந்த ஒரு விஷயத்துக்காகவே ஆடி மாதம் நாங்கள் அடிக்கடி வர்றது. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பது முன்னோர் வாக்கு. தங்களது துயரங்களை இறக்கி வைக்கும் சுமை தாங்கிகளாகவே தெய்வங்களை கருதுகின்றனர் மக்கள். சுமை தாங்கிகள் ஒருபோதும் சுமைகளுக்காக வருந்துவதில்லை. சன் செய்திகளுக்காக ரமேஷ் மற்றும் ரகோத்தமன்.